ஷேர் மார்க்கெட்டில் ரெட்டிப்பாக்கி பணம் தருவதாக நண்பர்களிடம் கூறி 10 கோடி மோசடி செய்த தலைமை காவலர் தலைமறைவு. திருச்சி ஸ்ரீரங்கம் மணப்பாறை காவல் நிலையத்தில் ஏட்டாக பணியாற்றி வந்தவர் வெங்கடேசன். இவரது மனைவி சுபா இருவரும் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் செய்து வருகின்றனர். இந்நிலையில் திருச்சி கீழ அம்பிகாபுரத்தை சேர்ந்த செந்தில்குமார் என்பவரை அணுகி ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று கூறியதாக தெரிகிறது. இதை நம்பி செந்தில்குமார் பல தவணைகளில் ரூபாய் 85 லட்சத்தை வெங்கடேசன் வங்கி கணக்கிற்கு அனுப்பியுள்ளார். இதில் செந்தில்குமாருக்கு ரூபாய் 26,82,000 மட்டும் வெங்கடேசன் கொடுத்தார். மீதமுள்ள தொகை மற்றும் லாப தொகையை கொடுக்கவில்லை. இதேபோல் வெங்கடேசனிடம் திருச்சியை சேர்ந்த பிரபாகரன் என்பவரும் 35,50,000 கொடுத்துள்ளார். இவருக்கு 19,50,500 மட்டுமே வெங்கடேசன் திருப்பி கொடுத்தார். மீதமுள்ள தொகை மற்றும் லாப தொகையை கொடுக்கவில்லை. இதைத் தொடர்ந்து திருச்சி மாவட்ட SP வருண்குமாரிடம் செந்தில்குமார், பிரபாகரன் ஆகியோர் தனித்தனியாக கடந்த மாதம் புகார் கொடுத்தனர். இந்த புகாரின் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தியதில் திருவரம்பூர் மற்றும் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த சிலரும் வெங்கடேசனிடம் பணம் கொடுத்து ஏமாந்தது தெரியவந்தது. இதையடுத்து SP உத்தரவின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து தலைமறைவாக இருந்த வெங்கடேசன், சுபாவை தேடி வந்த நிலையில் நேற்று முன்தினம் வெங்கடேசனை கைது செய்தனர். தொடர்ந்து அவரது மனைவியை தேடி வருகின்றனர்.